வெல்கம் கைஸ். வெற்றி களஞ்சியம் காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி எதை பத்தி பார்க்க போறோம்னா மொத்தம் 3 முக்கியமான டாபிக் 2025 SI படிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி இணையதளத்தில் விண்ணப்ப தேதி மாற்றம் ஆகியிருப்பா. இப்போ பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி 5ஆம் மாசம் 2025 கடைசி தேதியா சொல்லியிருக்காங்க. 2025 SI கால்ஃபர் நோட்டிபிகேஷனு. அது இப்ப என்ன மாற்றம் அடைஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10/5/2025 அப்படின்னு சொல்லி 7 நாட்கள் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு. எதனால இந்த மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா அபிஷியல் வெப்சைட்ல நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எதனாலன்னா இதுக்கு முன்னாடி என்ன நோட்டிபிகேஷன் சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது 9வது படிக்காம 10வது படிச்சவங்களும் 11வது படிக்காம 12வது படிச்சவங்களும் இப்படி முடிச்சு டிகிரி முடிச்சவங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. கம்பல்சரி டிகிரி முடிச்சவங்க எல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான முறை நீங்க சொல்லியிருக்கிறது மாதிரியான முறை வந்து டிஎன்பிஎஸ்சியும் இல்லை, யூபிஎஸ்சி லெவலில் கூட கிடையாது. நீங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான பிரச்சனைகள் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, வழக்கு மூலயமா இதை வந்து தேதி மாற்றி அறிவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் மிஸ் ஆயிருப்பாங்களா, 9th படிக்காம 10th படிச்சவங்களும் 11th படிக்காம 12th படிச்சவங்களும் இவங்க எல்லாம் மிஸ் ஆயிருப்பாங்க. அவங்க எல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு கால வரம்பு தான் இந்த கால வரம்பு. இதுல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா நீங்க பயன்படுத்திடுவாங்க. அவங்களுக்காக தான் இந்த கால வரம்பு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அது இல்லாத தமிழ்நாடுக்கு வந்து பிசிக்கு படிச்சுட்டு இருப்பீங்க, ஓகேங்களா? பிசிக்கு படிச்சிருப்பீங்க, ஆனா நீங்க டிகிரி முடிச்சிருப்பீங்க. எதுக்கு நான் டிகிரி எழுதுன்னு சொல்லிட்டு டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்க எஸ்ஐ எக்ஸாம் எதுக்கு எழுதணும்னு சொல்லிட்டு எண்ணத்தோட இருக்காதீங்க. நீங்களும் பண்ணுங்க. அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பில பிசியோட எஸ்ஐ வந்து ஒரு கிரேட் அதிகம். அதாவது உங்களோட அப்பாவோட எக்ஸாம் நீ எழுத போலாங்கன்னா தப்ப எழுது. டிஎன்பிசி பையன் எழுதுறான், பேங்க் எக்ஸாம் பையன் கூட எழுதுறான், பிஎஸ்சி பையன் கூட வந்து எழுதி பார்க்கலாம். அதனால நீ வந்து அப்பாவோட எக்ஸாம் எழுத தவறே கிடையாது. நீ என்ன பண்ணு, கண்டிப்பா உங்களுக்கு தகுதி இருந்தது, டிகிரி படிச்சிருந்த அப்படின்னா கண்டிப்பா எஸ்ஐக்கு அப்ளை பண்ணி நீ எழுது, ஓகேவா? உனக்கு ஒரு வாய்ப்பா இந்த 7 நாளையும் சேர்த்து நீ பயன்படுத்திக்கோ. இந்த 7 நாளை நீ என்ன பண்ண, ஈஸியா சூப்பரா என்ன பண்ண, அப்ளை மட்டும் பண்ணிட்டு அதன் பிறகு படிச்சுட்டு தான் இருக்கிற பிசிக்கு. அதன் பிறகு என்ன பண்ணுவ, ஈஸியா நீயும் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு வர எஸ்ஐ எக்ஸாமும் சேர்த்து நீ ப்ரிப்பேர் ஆகலாம். கண்டிப்பா உனக்கு நீ கடினமா உழைச்சனா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி இருக்குதுக்கண்ணா. இரண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 2023 எஸ்ஐ தேர்ச்சி பெற்ற வழக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப வந்து 2023 எக்ஸாம் நடந்து அதன் பிறகு வந்து 24 ஷார்ட்லிஸ்ட் ஆகி ஃபைனல் ரிசல்ட் எல்லாம் விட்டாங்க. திரும்பி என்ன பண்ணாங்க, வழக்காகி திரும்பி இப்ப வரைக்கும் அவங்க என்ன பண்ணா ட்ரைனிங்கே போல ஓவரால் ரிசல்ட் விட்டதை வந்து என்ன பண்றாங்க, நிலுவையிலேயே வச்சுட்டு இருக்காங்க. இப்ப கோர்ட் சொல்லியிருக்கு 3 மாதங்கள்ல இறுதிக்கட்ட முடிவுல என்ன செலக்ட் கேண்டிடேட்ஸ் தரணும் கேட்டிருக்காங்க. இவங்க சைடு என்ன பண்ணிருக்காங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பி சைடுல இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் 3 மாதம் காலம் இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டுட்டு இப்ப அதுக்குள்ள 2025 எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வேலை செஞ்சுட்டாங்க. அப்ப அதனால அவங்க என்ன பண்றாங்க, மன வருத்தத்துல இருக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க 1 வருஷம் மேல வேலைக்கு போவாத அவங்க என்ன பண்றாங்கன்னா மதுரை கோர்ட்ல வந்து கேஸ் போடுறாங்க. அதாவது எங்களுக்கே இன்னும் வந்து வேலைக்கு அனுப்பல, அதுக்குள்ள நீங்க 2025 நோட்டிபிகேஷன் நீங்க வெளியிட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அதாவது இது அவங்க பக்கம் நியாயமான கோரிக்கையா இருக்கலாம். இப்ப இருக்கிற மாணவர் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு நியாயம் இல்லாத மாதிரி இருக்கலாம். அனைத்து தரவுகளையும் பார்ப்போம். உயர் நீதிமன்றம் என்ன தகவலை சொல்லுது அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்படுவாங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஓகேங்களா? பட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா 2025 நோட்டிபிகேஷன் ஃபைனல் தளர்வு. அதாவது 2024 நோட்டிபிகேஷன் விடுறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களால் 2025 நீங்க விடுவீங்கன்னு சொல்றதை எடுத்து நான் வந்து வேலையை விட்டுட்டேன், என்னோட எல்லாத்தையும் விட்டுட்டு நான் என்ன பண்ணேன், டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் நான் படிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு 2024 நீங்க கால்ஃபரை விடல. அப்ப நான் என்ன ஆனேன், எனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு. ஏஜ் பார் இருந்தாலும் என்னால இந்த எக்ஸாம் எழுத முடியல. 2025 இப்பதான் நீங்க நோட்டிபிகேஷன் விட்டு முடிக்க போறீங்க. அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிற நீங்க இப்ப நீங்க நோட்டிபிகேஷன் விடும்போது எங்களுக்கு வயது தளர்வு கொடுத்துருங்கள. உங்க பேச்சை நம்பி நீங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருக்கீங்க 2024 நோட்டிபிகேஷன் எஸ்ஐ வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதிகாரப்பூர்வமா சொல்லிருக்கீங்க. அந்த பேச்சை நம்பிதான் நாங்க படிச்சுட்டு இருந்தோம் இவ்வளவு நாள். ஆனா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, திடீர்னு மாற்றம் அடைஞ்சிட்டீங்க. அப்படி நீங்க மாற்றும் போது எங்களுக்கு தேவையான அந்த வயது தளர்வு 2024 இருந்து எலிஜிபிள் வந்தவங்களுக்காவது கொடுத்துடலாம். குறைந்தது ஒரு 5-6 மாதங்கள் கொடுத்திருந்தாவது என்ன பண்ணிருக்கலாம், அதை வந்து சமாளித்திருக்கலாம். ஆனா அந்த மாதிரி எதுவும் பண்ணல, வயது தளர்வு எதுவும் இல்லை. இப்ப நோட்டிபிகேஷன் அப்ப அவன் என்ன பண்ணுவான், பாதிக்கப்பட்டவன் நோட்டிபிகேஷனுக்கு வயது தளர்வு சொல்லிட்டு இவனை என்ன பண்றான், மதுரை உயர்நீதிமன்றத்துல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கான விஷயம் வரும்போது திரும்பி அப்ளிகேஷன் சேஞ்ச் ஆகுமானா அதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா 100% வாய்ப்பு சொல்ல முடியாது. ஏன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி ஒரு வழக்கு போடுறாங்க, திரும்பி போய் உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்க, திரும்பி அதை கேட்கறாங்க, ஃபாலோ பண்ணி இதே மாதிரி தான் ரொட்டேஷன் நடந்துருது. 2023 எஸ்ஐ எக்ஸாம் எழுதுற கேண்டிடேட்லாம் ரொம்ப என்ன பண்றான், ஒரு மன உளைச்சல் இருக்கான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதிகமான கேஸ், அதாவது போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதிக கேஸுகளை பார்க்கணும், அதிக வழக்குகளை சந்திக்கணும், அதெல்லாம் போகணும், டீல் பண்ணணும்ன்ற விஷயம் இருக்கிறத தாண்டி இவன் எக்ஸாம் எழுதிட்டு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மன உளைச்சல் ஆளாயிட்டான். அதாவது கேஸ் போய் இன்வால்வ் ஆகலன்னா கூட அதை பத்தின தகவல் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்றது, இவ்வளவு நாள் வீட்டுல இருந்து என்ன பண்றோம். அதாவது ஒரு செலக்டட் கேண்டிடேட் படிக்கிறதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி படிச்சிருந்திருப்பான். ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இது படிச்சுட்டு முடிச்சது பிறகு என்ன பண்ணா பிசிக்கல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருப்பான். அதையும் முடிச்சுட்டு வேலைக்கு போலாம் சொல்லிட்டு ஒரு மாதம் தயாராக வச்சிருப்பான். அவன் சேமித்து வைத்த பணங்கள்லாம் கொஞ்சம் போயிருக்கான். எல்லாம் மிடில் கிளாஸ் பையன் தான் போலீஸுக்கு வருவான். பணக்காரன் போலீஸுக்கு வர போறது கிடையாது.
நல்லா புரிஞ்சுங்க. அவன்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பான் பாத்தீங்களா? இன்னும் வேலைக்கு போகாம இருக்கலாம். 23ல இருந்து 2 வருஷம் யாராலையும் ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான காலம். அவங்களோட குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டமான காலம். இன்னமும் என்ன பண்ணிருக்காங்க? வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த வேலைக்கும் போகாம என்ன பண்றாங்க? இந்த வேலையை நோக்கி இதுலயே பயணிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அது இப்படியே வேலைக்கு போனாலும் அதெல்லாம் தச்சா நார்மலான கேட்டகரி தானே. அப்ப நார்மலா வேலைக்கு முடியாது. ஒரு பெரிய தொழில் உட்காந்துக்க முடியாதுல்ல அவங்களால. இப்ப இதுக்காக இருக்கிறாங்கல்ல, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அவங்களோட மனநிலைமைலாம் ரொம்ப மோசமானது. அதை கம்பேர் பண்ண பட்சத்துல இப்ப படிச்சிருக்க மாணவன் நீ தெரிஞ்சுக்கோ. அதாவது கடைசியில மாட்டிக்கிறவன் தான் இந்த பிரச்சனை. ஜஸ்ட்ல பாஸ் ஆகிருக்கிறவன் அதை அந்த ஷார்ட் அது முன்னாடி மார்க்ல இருக்கிறவன் இதுல பாதிப்பே கிடையாது. கண்டிப்பா 100% வேலைக்கு போடுவோம் அவங்களுக்கு தெரியும். அந்த செலக்ட் இப்ப எடுக்க போற வேகன்சிக்கெல்லாம் ஈஸியா என்ன பண்ணலாம்? முன்னாடி ரேங்க் நீங்க எடுத்துடணும். ஓகேங்களா? எடுக்கிற எக்ஸாம்ல ஹையஸ்ட் மார்க் நீங்க எடுத்துட்டு அப்படின்னா 100% நீ வேலைக்கு போயிட்டு அது உறுதியா மாறிடும். எக்காரத்தை கொண்டு நீ லாஸ்ட்ல வடிகட்டது அதுவா இதுவா கேஸ் போடுவான். போன வாட்டி பிஎஸ்டி போடுவான். வழக்கு மேல வழக்கு போட்டுக்கிட்டே இருப்பான். அது எது வேணாலும் வரட்டும். இறுதியா கட்டாயம் வேலைக்கு போக வேண்டியது யாரு அப்படின்னா முதல்ல மார்க் எடுக்கிற எல்லாரும் கண்டிப்பா என்ன பண்ணுவான்? வேலைக்கு போயிடுவான். அதை நீ உறுதியா மனசுல வச்சுக்கோ. ஓகேங்களா? அதாவது இந்த 2 வழக்கம் போயிட்டு இருக்கு. இந்த வினைத்தளத்துல இருக்கிற விண்ணப்பத்தை நீங்க அபிஷியல் போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நீங்க அப்ளை பண்ணது யாரா இருந்தா தயவு செய்து அப்ளை பண்ணிடுங்க. அதிகமா இது யாரு பயன்படுவோம்? ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா பயன்படுவாங்க. இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. அவங்க ஓப்பன் ஸ்கூல்ல கூட படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அதாவது +1 படிக்காம கூட +2 எழுதிருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இது ஒரு பெரிய யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்ளை பண்ண முடியாது. அவங்களும் ஒரு அரிய வாய்ப்பு பண்ணிங்க. அவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால அவங்க ஈஸியா வேலை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? அவங்களாம் சூப்பரா இதை யூஸ் பண்ணிப்பீங்க. இந்த 2 கேஸும் நம்ம டியூனிவர்சிட்டி சைடு இருந்துட்டு இருக்குது. எப்ப வேணாலும் வெடிக்கலாம். பட் அதை பத்தி நீங்க கவலைப்படாத. 2025 நோட்டிபிகேஷன் வந்துச்சு. இன்னும் 100 நாள் எக்ஸாம், இன்னும் ஒரு 90ல இருந்து 100 நாள்ல எக்ஸாம் நடக்க போகுது. அந்த ஒரு இடத்துல 100% நீ ஃபுல்லா தயாராக ஆரம்பிச்சா இந்த 2025 நீ என்ன பண்ணலாம்? தமிழ் சிங்க தெரிஞ்சு நீயும் தமிழ்நாடு காவல்துறையில பணியாற்ற முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. கூடிய விரைவில் 2023 மாணவர்கள் எல்லாரும் பணிக்கு செல்வீங்க அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். மன உளைச்சல் எனக்கு புரியுது. இருந்தாலும் மன தைரியத்தோட இருக்க. கட்டாயம் நீங்க என்ன பண்ணுவீங்க? பணிக்கு செல்லுவீங்க. பிறகு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை PCSI இது 2க்கும் நம்ம கிட்ட கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் ஆஃப்லைன் 2 கிளாஸும் போயிட்டு இருக்கு. பிசிக்கல் ட்ரைனிங் நம்மளே தரும். ஓகேங்களா? நீங்க நம்ம கிட்ட படிச்சிட்டீங்க அப்படின்னா போதும். 100% உங்களுக்கு தேர்ச்சி அடைவதற்கான நேர கிளாஸ் நம்ம நடத்துவோம். அது மட்டும் இல்லாத நம்ம மெட்டீரியல் 6 to 10th பிசிக்கும் 6 to 12th SIக்கும் மெட்டீரியல் ரொம்ப பக்காவா ரெடி பண்ணிருக்கோம். இந்த மெட்டீரியல் பத்தி ப்ரீவியஸ் வீடியோ போட்டு அதை நீங்க போய் பார்த்து சூப்பரா தெரிஞ்சுக்க முடியும். அந்த புக்கோட மெட்டீரியல் புக் உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் தெளிவா நாங்க சொல்லியிருப்போம். அதை பார்த்து புக் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அந்த வீடியோ பார்த்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் தெரிஞ்சு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. நம்ம கிளாஸ்ல பாஸ் பண்றவங்களாம் 2025 கட்டாயம் டியூனிவர்சிட்டி நடத்தப்படுற SI எக்ஸாம்ல வெற்றி பெறுவீங்க. நன்றி.